Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி இமேஜ் கர்வ் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் போர்ட்ல போய்ட்டு நமக்கு வேண்டிய பிக்சர் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இந்த இமேஜை வந்துட்டு அப்படியே Ctrl D ன்னு கொடுங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு அப்படியே இன்னொரு டூப்ளிகேட் காப்பி கிடச்சிரும். இதை வந்துட்டு எஃபெக்ட்ல போயிட்டு அட்ஜஸ்ட்ல போயிட்டு டீசேச்சுரேட்னு இருக்கா, அந்த டீசேச்சுரேட்டை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணனா இதை நவுத்தி வச்சுட்டு இங்கேருந்து பென் டூல் இருக்குல்ல, இங்கே பென் டூல், அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்டு இந்த லைனை இப்படி கிளிக் பண்ணிட்டு Ctrl D ன்னு கொடுங்க. நம்மளுக்கு இன்னொரு லைன் வரும். இன்னொரு லைன் வந்தோடனே இதை வந்து 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து கிராஃப் பேப்பர் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு கிராஃப் பேப்பர் வரும். இதில் வந்துட்டு மேலே 2ன்னு கொடுத்துட்டு கீழே 2ன்னு கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம இங்கே கொஞ்சம் கரெக்டாக அந்த லைன் போடுறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே கரெக்டாக இந்த சென்டருக்காண்டி நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் கிராஃப் பேப்பரை. இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இது எப்படி செலெக்ஷன் பண்ணால் இந்த லைன் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நம்ம சென்டர் பார்த்துட்டு வச்சுப்போம். வச்சாச்சா. இப்போ இந்த கிராஃப் பேப்பரை நம்ம வந்துட்டு டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் வருதா, இதில் வந்து ட்ரிம்னு வருதா, அந்த ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ட்ரிம்னு கொடுத்துட்டு இந்த இமேஜை மட்டும் நம்ம தனியாக வச்சுப்போம். இந்த லைன் எல்லாம் வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே இங்கே ஆப்ஜெக்ட் போயிருங்க. போயிட்டு பிரேக்குன்னு இருக்கா, அந்த பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. பிரேக்குன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 4 இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை Ctrl Z ன்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சேமாக வச்சுப்போம். இந்த லைனை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிக்சர் அப்படியே செலெக்ஷன் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இமேஜ் மேலே வச்சுருங்க. இப்போ கரெக்டாக இப்படி வச்சாச்சா. இப்போ இதை செலெக்ஷன் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3D எஃபெக்ட்னு இருக்குது, அதில் போயிட்டு பேஜ் கர்வ்னு போயிருங்க. பேஜ் கர்வ் போனோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா. இதில் நம்மளுக்கு இங்கே கீழேருந்து மேலே போகிற மாதிரி வைக்கணும்னா இதுலேருந்து 4 பக்கமும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ நடுவில் மட்டும் அந்த பேஜ் வந்து கேர்ள் ஆன மாதிரி இருக்கணும். அதனால் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இதுக்கு இங்கே வச்சுட்டு இதை வந்துட்டு ஹாரிசான்டல் வேணால் நம்ம ஹாரிசான்டல் வச்சுக்கலாம். இதில் வெர்டிக்கல் வைக்கிறேன். நான் வெர்டிக்கல் வச்சுட்டு கலர் வந்து அப்போ தான் வெளியில் தெரியாது. இப்போ ஓகே. இது வந்து விட்த்து இங்கே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக வரும், ஹைட்டு இங்கே வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3D எஃபெக்ட் போயிட்டு அதே மாதிரி பேஜ் கர்வ் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதே தான். வெர்டிக்கல் ஓபிக்கோ வேணால் டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கலாம். நம்ம ஓபிக்கோ வச்சுக்கிறோம். வச்சுட்டு வித்து ஹைட்டு எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரியே இதுவும் எஃபெக்டில் போயிட்டு 3D எஃபெக்ட் போயிட்டு பேஜ் கர்வ் குத்தோன்னே இந்த மாதிரி வந்துச்சா. இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சைடு வைக்கிறோம். ஆனால் இந்த சைடு வச்சோம்னா இது நம்மளுக்கு சரியாக வர மாட்டுது பாருங்கள் ஃபுல்லாமே. அதுக்கு என்ன பண்ணோம்னா இது கேன்சல் கொடுத்துருங்க. கூட மாதிரி நமக்கு வரலன்னா பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து இது பிட் மேப் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3Dயில் போயிட்டு பேஜ் கர்வ்னு கொடுங்க. கொடுத்தோன்னே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சா. இதை வந்துட்டு இப்போ எந்த சைடு வேணும், இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் வர மாதிரி வைக்கணும். இப்படி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி எஃபெக்டில் போயிட்டு 3D போயிட்டு பேஜ் கர்வ் இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இருந்துட்டு உள்ளே இருக்கிற கலர் இமேஜ் வந்துட்டு நமக்கு அப்படியே அந்த இமேஜ் வந்து பீல் பண்ணது மாதிரி இருக்கும். ஈஸியாக நம்ம Coreldraw நம்ம எதுவுமே வரைய வேண்டியதில்லை. அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சுட்டே நம்ம வந்து இமேஜ் கர்வ் பண்ணுற மாதிரி பண்ணிடணும்.